மருத்துவர் 3 விரல வச்சு பிடிச்சி பார்த்தாருன்னு சொன்னாக்கா எது கூட இருக்கு குறைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார். இந்த காற்றுங்கிறது என்ன செய்யணும், தவளை குதிச்சு போகுது இல்ல, அது மாதிரி குதிக்கணும். இந்த பித்தங்கிறது நெருப்புங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா, மயில் காலை தூக்கி வச்சு நடக்குதுல, அது மாதிரி நடக்கணும். அந்த நீருங்கிறது எப்படி இருக்கணும்னாக்க, அந்த பாம்பு இப்படி போயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி போகணும். இது அவருக்கு தெரியுது, நாடி பிடிச்சு பார்த்தா தெரியும். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சு படிச்சுட்டு வர டாக்டருக்கு நாடி பிடிச்சு பார்க்க தெரியல. அவர் கழுத்துல உன்னை தொங்க விட்டுருக்கிறாரு, அதை வச்சு உங்க நெஞ்சில எல்லாம் வச்சு பாக்குறாரு, முதுகுல எல்லாம் வச்சு பாக்குறாரு. அப்புறம் அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரு. நோயறியின் தன்மையே இல்லாம ஒரு ஆளை டாக்டர்னு சொல்றோம். இந்த டாக்டர்கள் நிறைய ஆகிட்டே இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மருந்து கூட அதிகமாகிட்டே இருக்குது. அந்த படிக்கிற படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டியிருக்குது. அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, ஒரு ஊர்ல ஒரு கடை போட்டார்னா முதல்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறாரு. இந்த நோயாளி இருக்கிறாரு, அவரு கார்ல போயிட்டு இருக்கிறாரு. ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா நோயாளி சைக்கிள்ல போறாரு, டாக்டர் கார்ல போறாரு. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலா மருத்துவம் இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊரை பத்தி ஜெயபால் சொல்லி இருந்தாரு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளங்காடுன்னு 1000 தலைக்கட்டுகள், பெரிய ஊர். ஒரே ஒரு டாக்டர், ஒரு வேட்டி கட்டியிருப்பாரு, மேல ஒரு துண்டு போட்டிருப்பாரு, ஒரு குடுமி வச்சிருப்பாரு, கையில எல்ஜி பெருங்காய டப்பாவில் மருந்து, அவ்வளவுதான். 1000 தலைக்கட்டுக்கும் அவர் தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ உடல் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய நோயை தானே தீர்த்து கொள்ள முடியும். அவருடைய உணவை சரி பண்ணா போதும், அதுக்கு வேணுங்கிற ஓய்வை கொடுத்தா போதும். இது ரெண்டும் சரியா செய்யாதனால நான் நோயாளி ஆகி போனேன். ஒரு 4-5 மாசமா ஓய்வுல இருந்தேன். இப்ப குணம் ஆகிட்டே இருக்கிறேன். அல்ல அடுத்த முறை வரும்போது அங்கே நின்றுட்டு பேசுவேன்னு நான் நம்புறேன். ஒரு பெரிய மேத ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம போனார். அவர் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்தாரு. அப்ப அவருக்கு என்ன நோயின்னு கேட்டாரு மருத்துவர். எதையும் விழுங்க முடியலன்னு சொன்னார். இட்லி கூட விழுங்க முடியல. அதை வெந்நில நினைச்சு வாயில போட்டு சப்பி கஷ்டப்பட்டு விழுங்குறேன்னு சொன்னார். நம்ம மருத்துவர் கேட்டாரு, உங்களை யாரு விழுங்க சொன்னா அப்படின்னு கேட்டாரு. அவரு அப்புறம் அப்படின்னாரு. இதுல உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு இதுல ஞானம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப பேர் விழுங்கிட்டு இருக்கீங்க, அவசரமா விழுங்கிட்டு இருக்கீங்க. இவர் சொன்னாரு, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய். நிறைய சோறு சாப்பிட்டா அது இறை எடுக்கிற மாதிரி, மாடுதான் இறை எடுக்கும். மனிதர் அளவோடு சாப்பிடணும், அதை வாயில போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கணும், அது பேர் உண்பது. மாடுக்கு வயிற்றுல 4 அறை இருக்குது, அவசரமா உள்ள தள்ளிட்டு நெயல்ல படுத்து வயிற்றுல இருக்கிற வாய் கொண்டு மறுபடியும் அசை போட்டு உள்ள கொண்டு போவோம். நம்ம இருக்கிறது ஒரு வயிறு, இங்கேயே அசை போடணும். அசைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உமிழ்நீரோட கரைஞ்சு தானா கீழே இறங்கும். நாம விழுங்கிறது இல்லை.